டேஞ்சரஸ் திங் விச் இஸ் நாட் டு பி நோட்டிஸ்ட். அதாவது இப்போ யூஸ்வலாக அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் நமக்கு தெரியும், அங்கே பொல்யூஷன் இருக்குது, நம்ம போக மாட்டோம். பட் வீட்டுக்குள்ளே இருக்க பொல்யூஷன் பொறுத்து யாருக்குமே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரே மாஸ்க் போடுவாங்க, பட் அப்படி போடவே கூடாது. யூஸ்வலாக அந்த மாஸ்கோட வேலிடிட்டின்னு 6 hours தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டாக் அபவுட் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் த பிரெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் டெக்னாலஜினாவே த ஹோல் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இட் ஹஸ் எவல்யூஷனைஸ்ட் த வே வி லிவ், வி லேர்ன், வி டாக். ஸோ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறி இருக்குது. பேஷண்ட்டு வந்துட்டு அவங்களால சரியாக தூங்கவும் முடியாது, அப்படியே ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் ஆப்னியானா யூஸ்வலாக நைட் தூங்கும் போது மூச்சு தண்ணி எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்பப்போ அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதனால் நம்ம என்னன்னாக்கா ஃபோக்கஸ் ஃபுல்லாக பண்ண முடியாது, அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்கும். நமக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுற வேலை வந்துட்டு சுறுசுறுப்பாக பண்ண முடியாது, சீக்கிரம் டயர்டாகி போகுது. அப்புறம் நடக்கும்போதும் டிசீனஸ், தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்துச்சுனாவே தட் மீன்ஸ் த ஸ்னோரிங் ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏர்லி ஆன்செட் வாரிகோஸ் வெயின். நான் வீட்டுக்கு போகிறப்ப கால் ரொம்ப டயர்டாகுது, இல்லையா எனக்கு கால் பெருசான மாதிரி இருக்குது, கால் வீங்கிக்குது. டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எல்லாம் 10 yearsக்கு முன்னாடி இந்தியாவில் ரொம்ப ரேர்னு சொன்னாங்க. இப்போ நவ் வி சி காமன். நடந்தீங்கன்னா முதுகு வலிக்குதா, மூச்சு வாங்குதான்றது தெரியும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். பெயின்ன்றது எல்லா பேக் பெயினும் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்க போகிறது. ஸோ விஷயத்தை அவங்களே ஒன்று நினச்சிக்கிட்டு தே ட்ரை டு போஸ்ட்போன் த திங், பட் டினையிங் த ப்ராப்ளம். எதையும் அளவோட செய்யணும். தட் இன்க்ளூட்ஸ் டயட் ஆல்சோ, இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. சவுத் இண்டியன் டயட் ஹேஸ் அ ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக். ஸோ ஈவெண்ட் என்னென்னா அந்த கிளாட்ஸ் எங்கேயாவது மூவ் ஆகி லங்ஸுக்கு வந்துச்சுன்னா பல்மனரி எம்போலிசம். எஸ் கொட்டை தானே, அது நல்லா தூங்குறாங்க, கொட்டை விடுறாங்க. பட் தே டோன்ட் see it as a health problem. பட் ஸ்னோரிங் ஆக்சுவலி இஸ் a health problem. நீங்கள் தண்ணி தாகத்துக்காக எந்திரிக்கிறதே ஸ்னோரிங்னாவே என்ன நடக்குது, எல்லாரும் வாய் திறந்து தூங்குறாங்க. பிகாஸ் ஷார்ட் ரன்னில் ஸ்னோரிங்காக இருந்தாலும் லாங் ரன்னில் அது ஸ்லீப் ஆப்னியாக மாறும். இதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஒரு பர்சனல் கொஷின், உங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? Good evening, everyone. I am Dr. M.V. Ramachandran, pulmonologist. I am very much delighted to be joined by my colleagues, Dr. Karthikeyan, vascular surgeon, and Dr. Arun, neurosurgeon. And let us give an introduction and a very informative discussion regarding modern health crisis. First, I will start with Dr. Karthikeyan. ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் கார்த்திகேயன், வாஸ்குலர் சர்ஜன் அட் சேலம் அக்ரம் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சென்டர், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் கிளினிக். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபார்மல் டாக் பேச போகிறது இம்பேக்ட் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் இன் ஹெல்த் கிரைசிஸ், எப்படியெல்லாம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பேசுகிறோம். Yeah, I am Dr. Arun Palani, Senior Consultant, Brain, Spine and Neuro, Akram Specialty Medical Center at Salem. Yeah, we have all come together today to discuss about modern health crisis. That is how the 21st century digital technology is affecting many parts of the body. So it's ஒரு பார்ட்டாக இல்லாமல் பிரெயின், நான் வந்துட்டு பிரெயின் ஸ்பைனில் என்னென்ன எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என் கொலீக்ஸ் வந்துட்டு அவங்க சப்ஜெக்டில் எப்படி அது அந்த சிஸ்டமை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், போத் த திங்ஸ் we can discuss today. So let's start now. So first I will talk about how it affects the brain. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் டெக்னாலஜினாவே த ஹோல் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். இட் ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் த வே வி லிவ், வி லேர்ன், வி டாக். ஸோ எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இது எல்லாமே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறி இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, we have been exposed to lot of variety of stimuli. ஸோ அந்த ஸ்டிமுலை, விஷுவல் ஸ்டிமுலை, டாக்டைல் ஸ்டிமுலைன்னு சொல்லுவோம், தொடறது, நம்ம பேசுறது, பார்க்குறது, எல்லாமே இதனால் பிரெயினுக்கு போகிற கனெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய மாறும். ஸோ எப்படி அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸை பார்ப்போம். இப்போது ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னா ஆல்வேஸ் நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இட் என்ஹான்சஸ் காக்னிஷன்னு சொல்லுவோம். அப்படின்னாக்கா ஒரு மல்டி டாஸ்கிங், நிறைய இடத்துல நிறைய வேலைகள் ஒரே டைமில் பண்ணணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அதுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜினால் பிரெயினில் நிறைய கனெக்ஷன்ஸ் உற்பத்தி ஆகும்போது ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் பெட்டர் ஆகுது. ஸோ நமக்கு புரியறது பெட்டராக இருக்குது, டெசிஷன் மேக்கிங்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ சில காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு இந்த டிஜிட்டல் டெக் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது மூளையில் போயிட்டு முதல்ல ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் கூட ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது நமக்கு பிரெயின் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இட் அடாப்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசஸ். டோட்டலாக உள்ளே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கணுன்றது இட் ஹெல்ப்ஸ். ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹெல்ப்ஸ் இன் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அந்த வார்த்தையே என்னன்னாக்கா பிரெயின்ஸ் எபிலிட்டி, ஒரு அடாப்டேஷன் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு அடாப்ட் பண்ணிக்கிட்டு
புது நியூரல் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த டாக்டைல் ஸ்டிமுலையில் நம்ம இப்போ டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னன்னாக்கா நமக்கு விஷுவோ ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்துட்டு கை தொடுறதுனால ஹேண்டுக்கும் ஐக்கும் இருக்கிற கோஆர்டினேஷன் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் அந்த பிரெயினில் இருக்கிறதும் டெவலப்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஸோ அதில் புது நியூரல் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அது வந்துட்டு நியூரோபிளாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டாக போகுது. இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். நம்ம எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லேர்ன் பண்ணுறது எல்லாமே இப்போ எஜுகேஷன் வந்துருச்சு. எஸ்பெஷலி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நம்மளுக்கு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக லேர்னிங்னு வந்துருச்சு. ஸோ அதில் என்னன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தே ஆர் எக்ஸ்போஸ்டு டு லாட் ஆஃப் வாட் டு சே மல்டிமீடியா கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரியறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நடக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மெத்தட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த சேர்த்து பேலன்ஸ் அவுட்டாக பண்ணும்போது ஒரு டோட்டல் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக ஒரு பிரெயினுக்கு ஒரு பாசிட்டிவ் வேவாக அஃபெக்ட் பண்ணுது நம்மளை. அதே சமயத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் பார்க்குறோம் அப்படின்னாவே டெஃபினட்டாக மெமரி அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேனில் நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா ஒரு டேப் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன ஆகுது, அப்பப்போ அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனால் நம்ம என்னன்னாக்கா ஃபோக்கஸ் ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒன்று ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட இட் டேக்ஸ் மோர் டைம் தேன் த யூஷுவல். ஸோ இப்படி நடக்கும்போது அட்டென்ஷன் ஸ்பேன் நமக்கு கம்மியாகுது. ஸோ ஃபோக்கஸ் கம்மியாகுது. ஸோ அது ஒரு வே ஆஃப் எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் மெமரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்டர்னலைசஸ் மெமரின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ எல்லாமே ஒரு கூகுள் எஃபெக்டில் நமக்கு ஒரு விஷயம் தெரியலைனாக்கா நம்ம உடனே என்ன பண்ணுறோம், கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கணும்னு தெரியுதே தவிர ரிட்ரீவல், பட் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது கஷ்டமாகுது. ஸோ பிரெயினில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகாமல் ஸோ நெக்ஸ்ட்டு அதை திரும்பி அந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணோன்னா நமக்கு மெமரியில் வரமாட்டேங்குது. ஸோ அதெல்லாமே எதில் இருக்குது, நம்ம கூகுளில் இருக்குது. ஸோ த மெமரி இஸ் டோட்லி எக்ஸ்டர்னலைஸ்ட் இன் கூகுள் ரேதர் தேன் இன் அவர் பிரெயின். ஸோ அது மெமரி கம்மியாகுது, ப்ளஸ் நமக்கு அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மியாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்லீப் டெஃபினட்டாக இந்த ப்ளூ லைட், நம்மள எல்லாமே அந்த ப்ளூ லைட் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ப்ளூ லைட் எமிஷன் வருது. அந்த ப்ளூ லைட் எமிஷனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு பிரெயினில் இருக்கிற இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன், தட் ஹார்மோன் இஸ் கெட்டிங் இன்ஹிபிட்டட். ஸோ ஒன்ஸ் மெலட்டோனின் கெட்ஸ் இன்ஹிபிட்டட், இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்லீப். ஸோ ஒன்ஸ் த மெலட்டோனின் இஸ் இன்ஹிபிட்டட், ஸ்லீப் சரியாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்லீப் ஒருத்தருக்கு நல்லா இல்லை, ஒரு க்ரானிக் டிப்ரிவேஷன் ஆச்சுனாவே நமக்கு ஸ்லீப் என்ன பண்ணுது, நமக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா இரிட்டேஷனாக இருக்கும், அட்டென்ஷன் இருக்காது, கோவம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கூட அஃபெக்ட் ஆகும். நெகட்டிவாக நமக்கு இதெல்லாம் ஒரு அஃபெக்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒருத்தர் வந்துட்டு யூ கெட் அடிக்டட். ஸோ சோஷியல் மீடியாலாம் நம்ம அடிக்டட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் தி சோஷியல் மீடியா ஆகும்போது people will develop anxiety, then some amount of restlessness will be there, stress அதிகமாகும். It can also lead to depression. நம்ம அந்த கேமிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அந்த ப்ளூ வேல் இதெல்லாமே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா யூ கெட் டிப்ரெஸ்ட், இட் கேன் ஆல்சோ லீட் டு சூசைட்ஸ், அப்புறம் லோன்லினஸ் கிரியேட் ஆகுது. ஸோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ அக்கர். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி லைக் we have positives but we do have negatives. ஸோ என்னன்னாக்கா பேலன்சிங் அவுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினெட்லி டிஜிட்டல் டெக் ஹெல்ப்ஸ் in day-to-day living, and maybe in the future it can even more help us in a better way, but we need to know how to use it. So I think definitely you also agree to me, Dr. Karthikeya. You can tell about how it affects. சொல்லு. இப்போ என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஃபோன் ஸ்க்ரீன் நிறைய பார்க்கறதுனால நிறைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது பிரெயின்ல. அது டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டென்ட் யூ see இல்லைங்களா. இப்போ பாருங்க, see if you are going to see some things which are good to you, then those endorphins which are getting secreted, they may be good feeling, can give a good feeling. But the gaming, the content you see depends. அதை வச்சு தான் it all goes on. ஸோ இப்போ கேமிங்லாம் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இது பண்ணணும், ஒரு ஆங்ஸைட்டி லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ ஒரு ஆங்ஸைட்டி லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது those hormones are the ones which are getting secreted more. So relaxing music கேட்டிங்கன்னா you will feel relaxed. Yeah, so that's what we have to decide how to use our the tech. இதெல்லாம் இருக்கட்டும், என்னோட ஒரு பர்சனல் கொஷின், உங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆனாக்கா தட்ஸ் வாட், இப்போ இட் ஹஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் இல்லையா, ஒரு பாடி பார்ட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுனாவே நமக்கு வேறு யாருன்னா கால் பண்ணுவாங்களோ கால் பண்ண மாட்டாங்களோன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கா? அதுக்கு எனக்கு பேர் தெரியலை.
நிறைய பேர் இப்போ சும்மாவே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எதுக்காக ஸ்க்ரால் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸ்க்ரீன் டைம் நிறையாவும் குடுக்குறாங்க. இது இல்ல அதுதான் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு இல்லன்னா கூட அது என்ன ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். இட்ஸ் மோர் ஆஃப் கெட்டிங் அடிக்டட் அண்ட் பீயிங் ரெஸ்ட்லெஸ். ட்ரூ. நம்மளுக்கு டிஜிட்டல் இம்பேக்ட் ஆன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா தேர் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. நாட் டெஃபினட்டா. ஓன்லி நம்ம மைண்ட்லெஸ்ஸாக ப்ரௌஸ் பண்ணுறது, பட் எந்நேரமும் உக்காந்துக்கிட்டே மைண்ட்லெஸ்ஸாக ப்ரௌஸ் பண்ணுறப்போ we tend to just be sedentary. எஸ் செடன்ட்ரி எஸ். செடன்ட்ரி. ஸோ செடன்ட்ரியாக இருக்கிறதுனால வேற என்ன இம்பாக்ட் இருக்குது சார்? செடன்ட்ரியாக இருக்கிறப்போ நம்மளுடைய எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கம்மியாகுது. இப்போ சின்ன வயசுலலாம் நம்மலாம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நேராக வெளியில் போய் விளாடுவோம். இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி விளாட்றாங்கன்றது எனக்கு தெரியல, பட் டெஃபினட்டாக கம்மி தான். ஸோ ஆஸ் அ கிட் நீங்கள் வளர்கிறப்பவே உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ க்ரோ அப் டீனேஜர் அண்ட் யங் அடல்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து ஒரு டாமினண்ட்டாக நிறைய பேர் பார்க்குறோம். ஒபிசிட்டியோட இதுலேயே வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இதோடைய இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வாஸ்குலர் டிசீசஸில் ஏர்லி ஆன்செட் டயபெட்டிஸ். இப்போது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்லீப் டிப்ரைவேஷன் வருது, ஹை பிளட் ப்ரெஷர். ஸோ ஒன் லீட்ஸ் டு தி அதர். ஒபிசிட்டினால உங்களுக்கு ஆஸ் அ பல்மனாலஜிஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபேஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஆமாங்க சார். இப்போ எப்படின்னா ஒபிசிட்டி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒபிசிட்டியாக இருக்கவங்க செடன்ட்ரியாக இருக்கிறாங்க, பெருசாக நடக்கிறது கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒபிசிட்டி ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்லுவோம். அதாவது என்னென்னா பேஷண்ட் வந்துட்டு அவங்களால சரியாக தூங்கவும் முடியாது, அப்படியே ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் ஆப்னியானா யூஸ்வலாக நைட் தூங்கும் போது மூச்சு தண்ணி எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. ஸோ இதனால் இன்னும் சொல்ல போனால் அதை நான் ஓஎஸ்ஏ வர்றதுனால நிறைய ஹெல்த் இம்பாக்ட்ஸ், கார்டியாக் டிசீசஸ் வருது, கூட சேர்த்து வந்து மற்ற டிசீஸுக்கு அது ஒரு பேஸ் ஆகிடுது. மெட்டபாலிக் டிசீசஸ், அதாவது பிபி வருது, தைராய்டு வருது, ப்ளஸ் வேற பேஷண்ட்டுக்கு வந்துட்டு இதனாலேயே வந்துட்டு இன்னும் வாஸ்குலர் சைடில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வர மாதிரி படிக்கிறோம் நம்ம. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு ஒன் இஸ் ரிலேட்டட் டு தி அதர். டிஜிட்டல் இம்பேக்ட் ஆன் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் வி ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே கம் வித் ஆல் த லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால். இவங்க எல்லாருமே வந்து ஏர்லியர் ஒரு 10 years முன்னாடியெல்லாம் தே வில் பி இன் தேர் 60s. இப்போ பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் தேர் 40s and 50s. ஸோ ஃபிசியலாஜிக்கல் ஏஜ்னு சொல்கிறோம், க்ரோனலாஜிக்கல் ஏஜ்னு சொல்கிறோம். ஃபிசியலாஜிக்கல் ஏஜ்னா இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து சின்ன வயசுலேயே வந்துடுதுன்னா அவங்களுடைய ஏஜிங்கே வந்து வேகமான மாதிரி ஆகிடுது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம ஸ்மோக்கிங், டொபாக்கோ ஸ்மோக் இல்லைன்னா கூட nowadays we feel air pollution is ஆமாங்க சார் taking a toll. இப்போ ஸ்மோக்கிங் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஜிட்டல் ஸ்மோக்கிங் வந்துருச்சு, அதாவது இ சிகரெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவங்க என்னன்னா இந்த நார்மல் ஸ்மோக்கை விட இது பயங்கர நல்லதுன்னு நினச்சிட்டு இன்றைக்கி இருக்கவங்கலாம் அதை ஸ்மோக் பண்ணுறாங்க. பட் அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கெட்டது தான். ஸோ வேப்பிங் வந்து ஸ்மோக்கிங் ஆல்டர்னேட்டிவாக கிடையவே கிடையாது. போத் ஆர் ஈக்குவலி பேட் தான். பட் ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு நிறைய நமக்கு தெரிஞ்ச கெமிக்கல்ஸ் இருக்கும். வேப்பிங்கில் பாதி கெமிக்கல்ஸ் நமக்கு என்ன ஸ்மோக் பண்ண கூட தெரியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் லங் பேக்ஸ் இருக்குது, லங் இன்ஜுரி இருக்குது. இன்றைக்கி அது வந்து டிஜிட்டல் ஸ்மோக்கிங் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்களாம். டீனேஜர்ஸ் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே யூஸ் வேப்பிங் வெரி காமன் அண்ட் தே சே லைக் we want to quit smoking, so we are into e-cigarettes. இ-சிகரெட்ஸ்னால் நிறைய வாட்டர் வேப்பர் தானே இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா சார், அந்த வாட்டர் வேப்பர் கூட நிறைய கெமிக்கல்ஸும் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பேர் வாட்டர் வேப்பர் நினைப்பாங்க, பட் இல்லை, அதில் நிறைய ஆல்டிஹைட்ஸ் ப்ளஸ் இன்னும் நிறையா நேமே தெரியாத கெமிக்கல்ஸ் கூட வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்டிஹைட்ஸ் இது வந்து எப்பயுமே லங்குக்கு பேட் தான். கூட வந்து நிறைய பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் இதெல்லாம் கூட மீட் ஆகும் அதில். ஸோ அது வந்து நமக்கு வந்து இதில் ஸ்மோக்கில் இருக்கிறத விட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குமே தவிர, பட் இதுலேயும் இருக்குது. ஸோ ஏர் பொல்யூஷன் மாதிரி தான் இதுவும். நம்ம பார்ட்டிகுலர் மேட்டர்னு சொன்னாக்கா அதில் 2.5 mm சொல்கிறோம், PM 2.5. ஸோ பொல்யூஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு.
பிகாஸ் தேர் ஆல் ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஆமாங்க. ஸோ லங்கில் அப்படியே போகுதுனாக்கா ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஆமாங்க சார். சேம். அது கடைசி என்ன ஆகுதுன்னா லங் டிசீஸா மாறுறது கிடையாது. இட் பிகம்ஸ் a systemic disease. ஆமாம். ஸோ பிரெயினில் கூட ம். பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலர் மேட்டர்லாம் போச்சுனாக்கா முதல்ல லங்ஸுக்கு தான் போகுது. ஆமா. லங்ஸில் போனதுக்கப்புறம் இட் கெட்ஸ் டீப்பாக போனதுக்கப்புறம் இட் கெட்ஸ் இன்டு தி பிளட் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம். ஸோ ஒரு வாட்டி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுனாக்கா இட் கேன் கோ டு தி பிரெயின். ஸோ பிரெயின் ஆக்சுவலாக நமக்கு ஒரு கவர் இருக்குது, பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். ஸோ அது என்னன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லாமே கெமிக்கல்ஸ்லாம் உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காக தான் அந்த பட் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர், இந்த பொல்யூஷன், அதில் இருக்கிற அந்த கேஸஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வாட் தே டூ இஸ் தே கோ அண்ட் காஸ் இன்ஃப்ளமேஷன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வீக்கம், ஒரு இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணிட்டு அந்த பிளட் பிரெயின் பேரியரை டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கெட் இன் டு த பிரெயின். ஸோ ஒன்ஸ் இட் கெட்ஸ் இன் டு த பிரெயின் கேன் காஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். மறுபடியும் சேம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காக்னிஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், மெமரி இஷ்யூஸ் வரலாம். இதே லாங் டேர்மாக போச்சுன்னா ஈவன் பீப்புள் கெட் டிமென்ஷியாஸ். ஈவன் அல்சைமர்ஸ் அண்ட் பார்க்கின்சன்ஸ்லாம் கூட பொல்யூஷன்னால எஃபெக்ட் ஆகுன்றாங்க. ஸோ லாங் டைம் லைக் ஒன்ஸ் திங்ஸ் கோஸ் ஃபார் லாங் டைம் chronic issues can develop. So neurodegeneration. So these things develop because of pollution. இதில் என்னன்னா இப்போ அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் பற்றி தான் நம்ம யூஸ்வலாக கேட்குறோம், எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இன்டோர் ஏர் பொல்யூஷன் அதுதான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இட்ஸ் ஸ்லீப்பிங் டிசீஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்லீப்பிங் டேஞ்சரஸ் திங் விச் இஸ் நாட் டு பி நோட்டிஸ்ட். அதாவது இப்போ யூஸ்வலாக அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் நமக்கு தெரியும், அங்கே பொல்யூஷன் இருக்குது, நம்ம போக மாட்டோம். பட் வீட்டுக்குள்ளே இருக்க பொல்யூஷன் பற்றி யாருக்குமே எங்கே இருக்கணும் தெரியாது, அதை பற்றி பெருசாக ஐடியாவும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் இன்டோர் ஏர் பொல்யூஷனால தான் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸே வருதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இன்டோர் ஏர் பொல்யூஷன்? நம்ம கிச்சனில் பண்ணுறோம், அது தவிர வீட்டில் என்ன ஏர் பொல்யூஷன்? யூஸ்வலாக அந்த பயாலஜிக்கல் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். அதாவது டஸ்ட் மைட்ஸ் கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது காக்ரோச்சஸ் ஒரு டிராப்பிங்ஸ், இல்லை வீட்டில் வந்து ஏதாவது இந்த பேர்டு வளர்க்குறாங்க, பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க, டேண்டர்ஸ், அதோட விழுற டேண்டர்ஸ், இது எல்லாமே ஆர்கானிக் டஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் அலர்ஜி, ஆஸ்துமா, இல்லை அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது மூக்கு ஒழுகிறது, மூக்கடைக்கிறது, தும்மல் ரெகுலராகவே வரும். வீட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இறங்கியிருக்கும், அங்கே வந்து நிறைய பாசம் பிடிச்சிருக்கும், அது ஸ்போர்ஸ் இருக்கும், ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கும், அதை இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனாதாங்க எனக்கு இது மாதிரி வருது, இருமல் வருது, தும்மல் வருது, மூக்கடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யாருக்கும் பெருசாக நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. இது ரெகுலராக இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா ரெகுலராக இன்ஸ்பெக்டர் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஸோ நாம சொல்லுவோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு. பட் அவங்க நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு. வெளியே இருக்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க, கட்டடம் வேலை செய்கிறாங்க அதை சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பறவை வளர்க்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் பறவைங்க வளர்த்தாங்கன்னா கடைசியில் அவங்க நம்ம கூட தான் வந்து இருப்பாங்க கொஞ்ச நாளில். ஏன்னா ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. யூஸ்வலாக என்ன ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் அப்படின்னா இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆர்கானிக் டிராப்பிங்ஸ், அதாவது நம்ம பறவைங்களோட டிராப்பிங்ஸ், அதோட வேஸ்ட் அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து கொஞ்ச நாள் ஏர்பார்ன் ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா, வெட்டாக இருக்கிறப்ப க்ளீன் பண்ணால் ஓகே. ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது ஏர்பார்ன் ஆகிடும். அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும். அந்த நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம லங்கில் நிறைய எஃபெக்ட் ஆகிட்டு லங்கில் நிறைய இன்ஜுரி காஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து லங்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுருங்கி அது நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதனாலே நிறைய பேருக்கு தொந்தரவுகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து ஹைப்பர்சென்சிட்டிவ் நியூமோனைட்டிஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பெருசாக அந்த அவேர்னஸே கிடையாது. வீட்டில் நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குவாங்க, பேரட், குயிட்ஸ், காக்டைல்ஸ் இந்த மாதிரிலாம். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எனக்கு வளர்க்குறது மட்டும் இல்லை, எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி டவ்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ பிஜிஎன் டவ்ஸு அதுங்களை எவ்வளோ தான் திறந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட தான் மேலே கீழே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிராப்பிங்ஸு அந்த இது எல்லாமே அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கே அந்த இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துடுது, ஸ்னீஸ் வந்துடுது, இது வந்துடுது. ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ஹவு டு ஸ்டாப் ஆல் திஸ். யூஸ்வலாக என்னென்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒரு 50% தான் நம்மளால் சக்சீட் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. நாம் ஃபஸ்ட்டு அந்த எங்கே இருக்குதோ அதை அவாய்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு சொல்லுவோம். பட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகுது, ஆமாம், அது பண்ணுதுன்னா முடிஞ்சால் அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். முடிஞ்சிருக்கு வீட்டுக்குள்ளே வந்து நல்லா வென்டிலேஷன் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். டஸ்ட் மைட்ஸ் இருந்துச்சுன்னா ரெகுலராக ஹவுஸ் கீப்பிங் பண்ணாலே அந்த டஸ்ட் மைட்ஸ் நம்ம இதாகிடலாம். பட் அதை விட மோசமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டோரில் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி குக்கிங் ஏரியா தான். குக்கிங் ஏரியாவில் வரக்கூடிய டஸ்ட்டு அந்த ஃபியூம்ஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த வென்டிலேஷன் இஷ்யூவே இருக்காது. ஸோ அது வந்து நம்ம ரெகுலராக இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா அதனாலே நமக்கு வந்து லங் கேன்சர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் ஸ்டே ஆகும். ரெகுலராக அந்த ஸ்மோக் இன்ஹேல் பண்ணுவாங்க அவங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஊதுபத்தி, அகர்பத்தி இது எல்லாமே. ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் கூட படிச்சிருக்கேன். இந்த அகர்பத்தியில் வந்துட்டு இப்போல்லாம் ஃப்ளேவர்ஸ்லாம் வருது இல்லைங்களா? ஆமாம். அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் கூட என்ன ஆகுதுன்னா நம்ம சில சமயம் நம்ம பூஜை ரூம்லலாம் வச்சுட்டு பழங்க
ஃபுட்லாம் கூட வைப்பாங்க. அதுக்குள்ள கூட இன்ஃப்யூஸ் ஆகுது. ஆமா. So those flavors create more problems ன்னு சொல்றாங்க. Because all those chemicals are actually causing pollution rather than calming our minds and things. சரி, இப்போ இதுல வந்து டு யூ திங்க் ஏர் கிராஸ் வென்டிலேஷன் இன் ஹோம் இல்ல ஏர் பியூரிஃபையர் இதெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிஷியலா? கிராஸ் வென்டிலேஷன் கண்டிப்பா பெட்டரா இருக்கும் சார். ஏன்னா கிராஸ் வென்டிலேஷன் பத்தி நிறைய பேருக்கு பெருசா ஐடியாவே இருக்காது. என்ன நினைப்பாங்கன்னா, ஜன்னல் திறந்து விட்டா கிராஸ் வென்டி அப்படி கிடையாது. கிராஸ் வென்டிலேஷன்னா ஒரு பக்கம் ஏர் உள்ள வந்துட்டு இன்னொரு பக்கம் வெளியே போறதுக்கான ஒரு வே இருக்கணும். ஆக்சுவலா அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டா சொல்லணும். அது மேல பெருசா எப்பயுமே யூஸ் கிடையாது. வீட்டுக்குள்ள ஏர் ஃபில்டருக்கு பெருசா ரோலே இருக்காது. ஏர் ஃபில்டர் எங்க ரொம்ப ஏர் ஃபில்டரோட ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்க அதோட இம்பாக்ட் நிறையா நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான். ஏன்னா ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் தான் ஏர் ஃபில்டரோட ரோலே ஜாஸ்தி. நம்ம வீட்டில் எப்பயுமே சீல்டாக இருக்காது. அதனால அதோட ரோல் பெருசாக வீட்டில் இருக்காது. ஹெப்பா ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. மேபி நம்ம பெட்ரூம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு பெட்ரூம்ல ஓட்ட விட்டாக்க ஹைப்போதெட்டிக்கல் தான் சார். வச்சுக்கலாம். சீல்டாக இருக்குது உங்கள் ரூம்னா நீங்கள் ஹெப்பா ஃபில்டர் வாங்கி ஜஸ்ட் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு இது ஆமாங்க சார், உண்மைதான். இப்போ என்னன்னா அந்த ஃபில்டரோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து பெருசா ஐடியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஹெப்பா ஃபில்டர் வேணா ஓரளவுக்கு சீல்டு ஏரியானா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெப்பா ஃபில்டர் வந்து கிட்ட வந்து ஒரு டிபி பாக்டீரியா கூட வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிற அளவுக்கு இட் ஹஸ் கெப்பாசிட்டி. எனக்கு நம்ம கோவிட் டைம்ல விட சேம் ஏர் ஆமா. ஃபில்டர்ஸ் வேர் லைக் கெட்டிங் சோல்டு. எஸ். எப்படி எத்தனை அமேசான்ல இதெல்லாம் எல்லாமே இட் வாஸ் செல்லிங் லைக் ஹாட் கேக்ஸ். யாருக்கும் தெரியாது. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அதோட யூசேஜ் பத்தி பெருசா ஐடியா கிடையாது. அதனால எல்லாம் எடுத்துப்பாங்க. பட் அதோட யூசேஜ் வந்து சீல்டு ஏரியாஸ்ல தான். ஓப்பன் ஏரியாஸ்ல அது பெருசா யூஸே கிடையாது. ப்ளஸ் அதுக்குன்னு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். பட் ஃபியூச்சர்ல மேபி தெரியல. இப்போ வரைக்கும் அதுக்கு பெருசா இம்பாக்டே கிடையாது. இப்போ என்டையர் ஹவுஸை சீல் பண்ணிட்டு ஏர் சர்க்குலேஷன் ஏர் டக்ஸை வச்சுட்டு ஏர் டக்டை க்ளீனா வச்சுக்கிட்டா பெட்டரா ஏர் இருக்கும். ஃபில்டர் வில் பி சம் யூஸ். யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க செடன்ட்ரி லைஃப் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ செடன்ட்ரி ஆகும்போது we keep sitting around for long time. I think they will have many problems. என் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இட் அஃபெக்ட்ஸ் ஸ்பைன். ஸோ ஸ்பைன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ் ஆல்சோ காசஸ் பேக் பெயின். ஸோ டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ பேக்கில் ஒரே சிட்டிங் இருக்கும்போது யூ ஆக்சுவலி சேயிங் த சிட்டிங் போஸ்டர் ஆல்சோ கிரியேட்ஸ் மோர் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆன் த பேக். த இன்ட்ரா ஸ்பைனல் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஸோ அந்த இன்ட்ரா டிஸ்கல் ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். இப்போ நிறைய நம்ம எங்கேஜ்லேயே பார்க்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ்னாவே நம்ம பார்க்குறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் 45, 50 அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30, 35 வந்துடுறாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல் சிட்டிங் ஃபார் லாங் ஹவர்ஸ். அப்புறம் இந்த மொபைல் யூஸிங்கில் என்ன ஆகுது, நெக்கை பெண்ட் பண்ணி பார்த்து வாட் ஹேப்பன்ஸ், த நெக் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ வி கால் இட் அஸ் டெக்ஸ்ட் நெக் ஆக்சுவலி. So the more you keep using the mobile, this affects. So I think vascular problems also are many because of this sedentary life. ஆமாம்மா, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங். Yes. ஸ்மோக்கிங் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸ்மோக்கிங் எப்படி நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு நம்ம ரொட்டீனாக இட்ஸ் எல்லாரும் எவ்ரி ஒன் நோஸ் தட். ஆமா. பட் சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்ன்றது பெருசா தெரியாது. நாட் மெனி நோ. பர்டிகுலர்லி இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆஸ் யூ செட் ஒபிசிட்டி they will come with early onset varicose vein. நான் வீட்டுக்கு போகிறப்ப கால் ரொம்ப டயர்டாகுது, இல்லையா எனக்கு கால் பெருசான மாதிரி இருக்குது, கால் வீங்கிக்குது. இது எல்லாமே வந்து இட்ஸ் varicose veins வந்து இட்ஸ் ஆக்குபேஷனல் ஹசார்ட். ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு, கால் தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். பட் ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இன் ஏர்லி ஆன்செட் varicose veins அண்ட் ஏர்லி ஆன்செட் சிம்டம்ஸ் ஆஃப் varicose veins. இப்போது varicose veins-க்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது இருக்குது. ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லலாம் சிம்டம்ஸ் இருக்கிறப்போ. ஒரு ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் வந்து லேசர் அப்ளேஷன் ஆர் ஓப்பன் சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுறோம். பட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ டேக்ஸ் கேர் ஆஃப் த வெயின்ஸ் அட் தட் பாயிண்ட் இன் டைம். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அகெயின் த டீஜென்ரேஷன் ஆஃப் த வெயின்ஸை வி cannot அவாய்ட். நிறைய பேர் என்ன அண்ட் ஒபிசிட்டியில் த டீஜென்ரேஷன் ஹேப்பன்ஸ் ஃபாஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாட்டி வேரிகோஸ் வெயின்ஸ்லாம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஸோ வாட் யூ செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் the things happen, it's a process. So at that point of time it helps. Same thing with the disc problem also. For back pain வருவாங்க, டிஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டு சர்ஜரின்னு சொல்லிடுவாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் they don't know is 90% of the time you don't need surgery for a disc problem. So just because you see a disc which is little protruding and some amount of symptoms are there, it doesn't help. It's not the surgery is not a solution.
Actually, many studies have shown that long-term results of medical management and surgical management is the same. So it all helps within 1 year. So immediate help தான் வருது. So only few, ஒரு 10% will require surgery. யாருக்குன்னா ஒரு டெஃபிசிட்னா ஒரு வீக்னஸ் டெவலப் ஆகுது. அது வீக்னஸ் இஸ் ப்ரோக்ரஸிங். இட் இஸ் நாட் ஈவன் ஸ்டாட்டிக் ஒன். இட்ஸ் எ ப்ரோக்ரஸிங் வீக்னஸ். பிளாடர் பவல் சிம்டம்ஸ் இப்போ அஃபெக்ட் ஆகுது. ஸோ யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது, அந்த கான்ஸ்டிபேஷன் வருது, யூரினரி சிம்டம்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுதுன்னா தே வில் ரிக்வயர் இமீடியட்லி. ஸோ தே வில் டெஃபினெட்லி ரிக்வயர் சர்ஜரி. ஒரு கம்ப்ரெஷன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குனாக்கா தே வில் ஹெல்ப். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் எவ்ரிபடி திங்ஸ் தட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். தட் இப்போ இருக்கிற நம்ம சொல்கிற இதில் 21st century everybody thinks that is so advanced that once you do one treatment it's done for their life. So I think this mindset also has to change. அது இல்லாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒபெசிட்டி, கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் ஒன் ரிலேட்டட் டு தி அதர். ஸோ நடந்தா மூச்சு வாங்குதுன்னுவாங்க. எனக்கு இப்போ டிஸ்க் ப்ராப்ளம் சொல்றப்போ ஒரு தாட் வருதுங்க சார். நிறைய பேருக்கு பேக் பெயின் வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. எல்லாருமே டாக்டரை பார்க்காமயே அந்த டிஸ்க் ப்ராப்ளம் தான் சொல்றவங்களா இருக்காங்க. நான் அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து அவங்க வந்து கை கால்லாம் வந்து வீக் ஆனதுக்கு அப்புறமேட்டு அது வந்து ஒரு டிபிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இல்லை, பேக் பெயின்ன்றது எல்லா பேக் பெயினும் டிஸ்க் ப்ராப்ளமாக இருக்க போகிறது. ஸோ நமக்கு என்னன்னாக்கா ஒரு பேக் பெயின் க்ரானிக்காக லாங் டைமாக போயிட்டே இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது பெட்டர். நியூரோ டாக்டர் சீஸ் எ பேஷண்ட். என்னன்னாக்கா அட்லீஸ்ட் தே வில் டச் அண்ட் சி த பேஷண்ட், தே வில் எக்ஸாமின். ஒரு என்னன்னாக்கா ஸ்பைனில் சம்டைம்ஸ் டிபின்றது இட் கேன் ஒரு மெனி பீப்புள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, டிபினா ஒன்லி லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது. பட் டிபி பிரெயினும் அஃபெக்ட் பண்ணும், ஸ்பைனும் அஃபெக்ட் பண்ணும். ஐ திங்க் ஆல் த ஆர்கன்ஸ் இன் த பாடி வில் பி அஃபெக்டட், கேன் பி அஃபெக்டட் பை டிபி. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னாவே இட் கெட்ஸ் அஃபெக்டட். ஸோ ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா டிபி ஸ்பைனுன்றது நமக்கு ஏர்லி டிடெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா டிபி இஸ் எ பெட்டர் டிசீஸ் தென் எனி அதர் க்ரானிக் டிசீஸ் லைக் ஒரு கேன்சரோ ஏதோ பார்க்கும்போது டிபி இஸ் மச் பெட்டர் பிகாஸ் நமக்கு ஒரு க்யூர் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு க்ரானிக்காக லாங் டைமாக ஒரு பேக் ஏக் ஒன்று இருக்குது அப்படின்னாவே நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஒரு ஸ்பைனில் தொடும்போது நமக்கு அந்த டெண்டர்னஸ் தெரியும். ஸோ போனில் அஃபெக்ட் ஆனாவே அந்த ஒரு டெண்டர்னஸ் பெயின் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேசம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இனிஷியலாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேஷண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறது இல்லை. நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அந்த டெஃபிசிட்ஸ் பெருசாக இல்லை, வீக்னஸ் பெருசாக இல்லைனாக்கா வி ஜஸ்ட் கிவ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட். அது இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இஃப் இட் இஸ் பெர்சிஸ்டிங், க்ரானிக்காக ஒரு பெயின் போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி எவாலுவேட் பண்ணும்போது நமக்கு தேவைப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணாவே we can find out the disease. அதில் டிபி எதனா இருக்குனாக்கா டெஃபினெட்லி இட் இஸ் க்யூரபிள். ஸோ நம்மளா ஒன்று நினைக்கிறத விட ஸோ மெனி பீப்புள் ஜனங்க எப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை அவங்களே ஒன்று நினச்சிக்கிட்டு தே ட்ரை டு போஸ்ட்போன் த திங், டினையிங் த ப்ராப்ளம்ஸ். இதனால தான் இருக்கும். ஸோ அதனால் டினையிங் பண்ணுறாங்க. ஸோ க்ரானிக்காக ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நாளாக ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பெட்டராக இருக்கும். நடந்தீங்கன்னா முதுகு வலிக்குதா, மூச்சு வாங்குதான்றது தெரியும். ஆமாம், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நம்ம ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ சே ஃபுல் டே பிஸியாக இருக்கேன், நடக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்களுக்கு நியூரோ ப்ராப்ளம்ஸும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உட்காந்தா வலிக்குதுன்னுவாங்க, நின்னா வலிக்குது, கால் வலிக்குதுன்னுவாங்க. நான் வந்து நிறைய பேஷண்ட் வந்து நடந்தால் கால் வலிக்குது அப்படின்ட்டு சொல்லி வந்து பார்த்துருக்கேன். அண்ட் ஆஸ் யூ நோ வென் வி எக்ஸாமின் இட் மே பி அ நியூரோ ப்ராப்ளம் ஆர் அ வாஸ்குலர் ப்ராப்ளம். கொஞ்சம் வாக்கிங் ஆஸ் அன் எக்ஸசைஸ் எவ்ரிடே டெஃபினட்டாக நம்மளுக்கு டேக்ஸ் கேர் ஆஃப் ஒபிசிட்டி, டேக்ஸ் கேர் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பர்டிகுலராக கொஞ்சம் சன்லைட் வந்த அப்புறம் ஒரு 9 o'clock இல்லை ஈவினிங் 4 o'clock நடந்தோன்னா வைட்டமின் டி கூட நம்மளுக்கு நம்ம ஸ்கின்ல ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சம்மர் வேறு வருது, வாக்கிங் பண்ணணுங்கிறீங்க, ஹைட்ரேஷன் நல்லா பண்ணணும். ஹைட்ரேஷன் பண்ணனாலும் உங்கள் சைடில் வாஸ்குலர் சைடில் எஃபெக்ட்ஸ் எதாவது ஆகுமா? ஆப்வியஸ்லி ஹைட்ரேஷன்னால வாஸ்குலர் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு இல்லை, ஹைட்ரேஷன் கேன் லீட் டு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்லேயும் கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. மோர் ஸோ டீஹைட்ரேஷன் வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் வரலாம். பட் ஆனால் த ட்ரமாட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டீப் வெயின் த்ரோம்போசிஸ், பல்மனரி எம்பாலிசம். இப்போது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எல்லாம் 10 yearsக்கு முன்னாடி இந்தியாவில் ரொம்ப ரேர்னு சொன்னாங்க. இப்போ நவ் வி சி காமன்லி. தட் டு லாஸ்ட் 3-4 years டீப் வெயின் த்ரோம்போசிஸ் எல்லாம் வந்து
இன்சிடென்சஸ் ஹேவ் மல்டிப்ளைட் மெனி டைம்ஸ். டீப் வெயின் த்ராம்போசிஸ்னா என்னங்க சார்? டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்றது கால்ல இருக்கிற வெயின்ஸ் வந்து கிளாட் ஆகிக்கிறது. டீப் வெயின்ஸ் காலில் வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்னு இருக்கும், டீப் வெயின்ஸ்னு இருக்கும். ஸோ சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸில் வர்ற ப்ராப்ளம் தான் வேரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்கிறோம். டீப் வெயின்ஸ்லேயும் வீக்னஸஸில் வரும். பட் டீப் வெயின்ஸ் கிளாட் ஆச்சுன்னா blood அங்கே உள்ள ஸ்டேசிஸ் ஆகி ஸ்டாக்னட் ஆகிடும், ஃப்ளோ ஆகாது. அப்போ திடீர்னு கால் வீக்கம் வரும். இதுதான் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்கிறோம். இதோட ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் என்னென்னா, அந்த கிளாட்ஸ் எங்கேயாவது மூவ் ஆகி லங்ஸுக்கு வந்துச்சுன்னா பல்மனரி எம்பாலிசம். வி ஆர் இன் மந்த் ஆஃப் மார்ச் வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அவேர்னஸ் மந்த். பல்மனரி எம்பாலிசம் அண்ட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவே மார்ச் மந்தில் நிறைய அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. யூஸ்வலாக டீப் வெயின் த்ராம்போசிஸ் யாருக்கெல்லாம் வரலாம்? யாருக்கு அப்படின்னா, anyone can get any factors that causes stagnation of blood in the veins. இப்போது உடம்பு சரியில்லாமல் படுத்தே இருக்காங்க, இல்லை ஆப்ரேஷன் ஆயிருக்கு படுத்திருக்காங்க, இப்போ ஒரு ஃப்ராக்சர் நடக்காமல் அப்படியே படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய வைரல் இல்னஸ் ஆர் எனி இல்னஸ், சரியாக சாப்பிடல, சரியாக லிக்விட்ஸு, டீஹைட்ரேஷன், இதில் கூட த்ரோம்போசிஸ் நடக்கலாம். டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னால் காலில் மட்டும் வர்றது கிடையாது. இன்டெஸ்டைன்ஸ்க்கு இருக்கிற வெயின்ஸ், பிளட் வெசல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் பிளட் வெசல்ஸ் இன் த பிரெயின். பிரெயின் ஸோ அதான் நான் நெக்ஸ்ட் அதான் சொல்ல வந்தேன். பிரெயினில் அஃபெக்ட் ஆகிறது தான் நம்ம செரிப்ரோ சைனஸ் வீனஸ் த்ராம்போசிஸ்ன்னு சொல்கிறோம். அது மெயினாக என்ன டீஹைட்ரேஷனில் நடக்கலாம். The same factors which causes DVT, they can also cause problems in the brain. இப்போ பிரெயின்லேயும் நமக்கு சேம் வே, இப்போ பிளட் அங்கே ஸ்டேசிஸ் ஆகுது, அங்கேயே நின்று போகுது அப்படின்னா கால் வீங்குது. ஸோ பிரெயின்லேயும் என்ன, நமக்கு உள்ளுக்குள்ளே ஆர்டீரியல் சப்ளை போகுது, பட் வீனஸ் சப்ளை வெளியே ட்ரைனேஜ் வரணும் இல்லைங்களா? ஸோ வாட் எவர் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர், இட் கேஸ் கம்ஸ் அவுட் த்ரூ த வெயின்ஸ். ஸோ அந்த வெயின்ஸ் அஃபெக்ட் ஆனால் என்ன ஆகும்? இட் ஸ்டேஸ் இன் த பிரெயின். ஸோ த பிரெயின் வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஸ்வெல்லிங். சம்டைம்ஸ் ஒரு ப்ரெஷர், ஆர்டீரியல் ப்ரெஷர், ஆர்டரி கீப்ஸ் கிவிங் ப்ரெஷர், பிளட் இன் த ப்ரெஷர் வித் ப்ரெஷர், வெயின்ஸ் டோன்ட் டேக் இட் அவுட். ஸோ வாட் வில் ஹேப்பன், இட் வில் ப்ளீட் தேர். ஸோ அங்கே ஒரு ப்ளீடே ஆகலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு திடீர்னு ஒருத்தருக்கு இந்த சம்மர் சீசனில் நீங்கள் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் இருக்கும், ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது இட் கேன் காஸ் போத் த டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ். ஒரு இஸ்டீமிக் ஸ்ட்ரோக்கும் நடக்கலாம், ஒரு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கும் நடக்கலாம். ஸோ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் வீனஸ் த்ராம்போசிஸ்னாலே நடக்கிற ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ஸ் ஆகலாம். ஸோ டெஃபினெட்லி இட் அஃபெக்ட்ஸ். அவர் பல்மனரி எம்பாலிசம் சொன்னார். ஸோ பல்மனரி எம்பாலிசம் வந்துச்சுன்னா எப்படி அஃபெக்ட் ஆகும்? யூஸ்வலாக பல்மனரி எம்பாலிசம் வந்து கரெக்டாக டேட்டா எடுக்க முடியாது. என்னென்னா நிறைய பேர் வந்து அன்டயக்னோஸ்டு டெத்துக்கு வந்து பல்மனரி எம்பாலிசம் ஒரு காசாக இருக்கலாம் ஒரு தியரியே இருக்குது. ஸோ பல்மனரி எம்பாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா பல்மனரி ஆர்டரிஸில் வந்து நல்லா வந்துட்டு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ பல்மனரி ஆர்டரி கிளாட் ஃபார்ம் ஆனதுனால உங்களுக்கு ஆக்சிஜனேஷன் அந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால பேஷண்ட் சேச்சுரேஷன்லாம் கம்மியாகும், கொஞ்சம் மூச்சு வாங்கும். சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூட்டாக ஒரு வித்தின் 5 to 6 days வரும் சிம்டம்ஸ் எல்லாமே. ஸோ யூஸ்வலாக யாருக்கு வரலாம்னு பார்த்தீங்கன்னா டிவிடி சார் சொன்ன மாதிரி ஒரு டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கவங்களுக்கு பல்மனரி எம்பாலிசம் ரொம்ப காமனாக வரும். அந்த கிளாட் நகர்ந்து போய் பல்மனரி ஆர்டரில் உட்காந்துச்சுன்னா அங்கே வந்துடும் நமக்கு. ஸோ பல்மனரி எம்பாலிசம் வந்துச்சுன்னா மூச்சு வாங்குறது இம்பாக்டாக இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு பல்மனரி ஆன்ஜியோ இது மாதிரி பண்ணி டயக்னோசிஸ் பண்ணுவோம். கிளாட் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம த்ராம்போலைஸ் பண்ணுறதுக்கு அங்கேயே நம்ம பண்ணுறதுலாம் பண்ணுவோம். இது சின்னதாக இருக்குன்னா தென் மெடிகேஷன்ஸில் போடுவோம். டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருந்தால் யூஸ்வலாக பல்மனரி எம்பாலிசம் ரொம்ப காமனாக வரும். சம்மருங்கிறதுனால ரொம்ப காமனாக எதிர்பார்க்கலாம். டிவிடி இல்லாமல் பல்மனரி எம்பாலிசம், டிவிடி இல்லாமல் பல்மனரி எம்பாலிசம் வரலாம், நிறைய டெஃபிஷியன்சிஸில் வரலாம். நாங்கள் எங்கே பார்த்தோன்னா மோஸ்ட்லி கோவிட்ல பார்த்தோம். கோவிட் பேஷண்ட் நிறைய பேருக்கு பல்மனரி எம்பாலிசம் ரொம்ப காமனாக வந்துச்சு. போஸ்ட் வைரலாக அப்புறம் டேட்டா வந்திருக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன் முடிஞ்சு நிறைய பேருக்கு எம்பாலிசம் வருதுங்கிறாங்க. பட் நிறைய டெஃபிஷியன்சிஸ் தாண்டி இதில் வரலாம். ஒரு சில சிக்கிள் செல் அனிமியா இந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரலாம். ஸோ நிறைய காசஸ் இருக்குது. ஒரு சிலதுக்கு நம்ம காசே கிடைக்காம கூட போகலாம் பல்மனரி எம்பாலிசம். பட் அதான் இது கிடைச்சது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணோம்னா இட் வில் ரெடியூஸ். நீங்கள் டெஃபிஷியன்சி சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போது பிரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமோசிஸ்டின் வேர்ட் அபவுட் ரைட். ஹோமோசிஸ்டின் வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியில் இதாகுது. இட்ஸ் a major cause for a stroke in young. So even in sinus venous thrombosis we have seen patients having high homocysteine levels. So anything related with pulmonary also? ஆமாங்க சார். பல்மனரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சி, புரோட்டீனேஸ் டெஃபிஷியன்சி சொல்லுவோம். ஸோ அது கூட சேர்த்து ஒரு சில மியூட்டேஷன்ஸும் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் கூட பார்ப்போம். ஹோமோசிஸ்டின் லெவல்ஸும் நாங்கள் பார்ப்போம். So அதான். So it has even in pulmonary embolism also it can be one of the factors. Yes. Okay. இன்ஃபேக்ட் ஸ்மோக்கிங் கூட இட் இன்க்ரீசஸ் எம்பாலிசம். அப்புறம் அந்த ஓஎஸ்ஏ ஸ்லீப் ஆப்னியாலையுமே எம்பாலிசம் சான்ஸ் எப்பயுமே அதிகம். ஏன்னா அதுலேயுமே வந்து செடன்ட்ரியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அப்படியே எம்பாலிசம் வரதுக்கான சான்ஸ் அதிகம்.
ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம சொன்ன எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே ஒபிசிட்டி, செடென்டரி லைஃப், ஹைப்பர் டென்ஷனு, ஸ்லீப் ஆப்னியா எல்லாமே இட் கேன் காஸ் அ ஸ்ட்ரோக். ஆமா. ஸோ டயபெட்டிஸ் விட்டுட்டீங்களே. டயபிட்டிஸ் அதுதான். எவ்ரிதிங் ஆல்மோஸ்ட் வாட்டெவர் மாடர்ன் டிசீசஸ் ஆர் வாட் யூ சே செடென்டரி லைஃப்ல இருக்கிறதோ, இல்லைன்னா லைக் கவுச் பொட்டேட்டோஸ்ன்னு சொல்றது. ஸோ ஆல் தீஸ் த பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே காசஸ் ஸ்ட்ரோக். ஸோ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ல எல்லாமே தான் சேர்ந்து வருது. ஆமா. ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால் இன்டேக்கு, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, கொலஸ்ட்ரால் லெவல்ஸு. ஏன்னாக்கா ஒன்ஸ் யூ கெட் ஒபேசிட்டி, வித்தவுட் ஒபேசிட்டி ஆல்சோ யூ கேன் ஹேவ் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ். டசன்ட் மீன் தட் ஒன்லி வித் ஒபேசிட்டி யூ கெட் தட். பட் எல்லாமே all the factors together, it causes an increased risk of stroke. So I think physical exercise, as you said, is very important இல்லைங்களா? ரொம்ப ஆக்டிவா இருந்துகிட்டு நம்ம இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாக்கா மேபி we can circumvent all these problems and can lead a much better life. இன்னொன்னு முக்கியமானது ஸ்ட்ரெஸ். Yes. எல்லாமே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக இருந்தும் வி டூ சி இண்டிவிஜுவல்ஸ் வித் ஆல் வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா ஹை ஸ்ட்ரெஸ் லெவல், ஹை ஸ்ட்ரெஸ்னால ஹவு டு யூ திங்க் இந்த மாதிரிலாம் வருதுன்ட்டு? இல்லை ஸ்ட்ரெஸ்ஸுனாவே நமக்கு என்ன அது ஒரு ஃப்ளைட் ஆர் இந்த ரெஸ்பான்ஸ் தானே. ஸோ ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ என்ன ஆகுது த அட்ரினலின் பம்ப் தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ ஒன்ஸ் த அட்ரினலின் கெட்ஸ் இன்க்ரீஸ் ஸோ இட் கேன் காஸ் இன்க்ரீஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த செல்ஸ் லைக் the vessels inflame ஆகும். ஸோ the free radicals, oxygen free radicals increase. That's damage. So it ultimately causes the damage. So on the area of the brain can get affected. So chronic போயிட்டே இருந்ததுனாக்கா it can cause cognition problems, memory issues. So dementia, it can go into dementia also. அப்புறம் early aging. earlier that's what saying neuro degeneration சீக்கிரம் நடக்கும். Degeneration சீக்கிரம் நடந்தாவே நமக்கு இந்த dementia சீக்கிரம் நடக்கும். So stress levels are one important factor. மேபி ஒரு வாரத்துக்கு ஃபோன், டிவி எல்லாத்தையும் நிறுத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியும். அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகமாக பயங்கரமாயிடும். அதான் சொன்னேன் we have to know how to use it. See it's like மைண்ட்ஃபுல்னஸ். ஆமா இப்போ அது நம்மளுடைய கர்ணனுக்கு கவச்ச மாதிரி இட்ஸ் லைக் இட்ஸ் தேர். ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் யூஸ் இட் ப்ராப்பர்லி ஜுடிஷியஸ்லி. தட்ஸ் ஆல் இட் வில் ஹெல்ப். கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். நல்லா தூங்கணும். ஆமா. தூக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி அல்டிமேட்லி ஐ திங்க் மினிமம் ஆஃப் 7 hours ஸ்லீப் இஸ் எ மஸ்ட். சைல்டோ அடல்ட்டோ வி ஹேவ் மெனி டைமிங்ஸ் 9 hours 10 hours அந்த பேபிலேருந்து போடுவாங்க. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பேபிக்னா அட்லீஸ்ட் 9 to 9 to 12 hours அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் ஃபார் அடல்ட்ஸ் எவ்ரிபடி ஒரு 7 hours ஸ்லீப் வாஸ் இம்பார்ட்டன்ட். 6 hours போதும்னுவாங்க. பட் 7 is always good. அப்பதான் see sleep is the time when the memory consolidates. ஆமா. So whatever happens the whole day in the morning, the consolidation of the thoughts, memory, it happens only during the sleep. And not only that, emotional regulation happens. So you'll become more emotionally, you will become better. So all this happens only during sleep. அது கூட பர்டிகுலராக REM ஸ்லீப்ல தான் நடக்கும். நம்ம ரேபிட் ஐ மூமெண்ட்ஸ் இருக்குங்களா. ஸோ அந்த மூமெண்ட் ஸ்லீப்ல தான் தட்ஸ் அ டீப் அந்த ஸ்லீப்ல தான் திஸ் கன்சால்டேஷன் ஹேப்பன்ஸ் எவ்ரி திங். ஸோ த பாடி ஆல்சோ ரிலாக்ஸஸ், த மசில் ஆல்சோ நீட்ஸ் சம் ரெஸ்ட், பிரெயின் நீட்ஸ் சம் ரெஸ்ட். ஸோ திஸ் இஸ் த டைம் வென் எவ்ரி திங் கன்சால்டேஷன் ஹேப்பன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் நீட் டு பி ஆக்டிவ். ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா இப்போ கொரட்டை விடுறது ஸ்னோரிங். எவ்ரிபடி திங்ஸ் எ ஃபெலோ இஸ் வெரி ஸ்லீப்பிங் வெரி பீஸ்ஃபுல்லி அண்ட் டீப்லி வென் இஸ் ஸ்னோரிங். பட் ரேதர் உங்களுக்கு தெரியும் ரேதர் he is the one who is getting affected. ஸ்லீப் ஸ்னோரிங் பத்தி சொல்லுங்க. என்னன்னா இப்போ யூசுவல் நீங்க சொன்னதுதான் டீப் ஸ்லீப், REM ஸ்லீப், நான் REM ஸ்லீப். ஸோ REM ஸ்லீப் நீங்க சொன்ன மாதிரி உடம்பு ஃபுல்லாவே ரிலாக்ஸ் ஆகும், எல்லா ஆர்கன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த சர்வீசிங் டைம் வந்து இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்ல கிடைக்கும். இந்த கொரட்டை விடுறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பர் ஏர்வேன்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டீப்பான ஸ்லீப் போகும்போது அது க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆன உடனே அவன் வந்து முழிச்சுக்குவான். அவன் என்ன சொல்லுவான்னா தாகத்துக்காக எந்திரிச்சுன்னு சொல்லுவான், ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லுவான். ஒரு நைட்ல ஒரு 8 hours தூங்குறாங்கன்னா ஒரு டைம் எந்திரிக்கிறது அக்செப்டபிள் இஃப் ஹி இஸ் அ டயபெட்டிக் பேஷண்ட். ஆர் நைட் நிறைய தண்ணி குடிக்கிறாங்கன்னா ஒரு வாட் எந்திரிக்கலாம். பட் ஒரு 3 to 4 times ஒருத்தர் எந்திரிக்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் அன் அக்செப்டபிள் திங். அவங்க ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் இருக்குது, அதான் நைட்டு ஃபுல்லா போறேன், ஒத்துக்கவே மாட்டாங்க. நல்லா தூங்குறேன் ஆனா டயர்டா இருக்குன்னு நைட்டு ஃபுல்லா எந்திரிச்சிட்டே இருப்பாங்க. காலையில ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாதனால ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, எந்த வேலையும் ஒரு ஓரியன்டேஷனோட செய்ய மாட்டாங்க, மறந்துடுவாங்க, உட்காந்துட்டு தூங்கிடுவான், பேசிட்டே இருக்கும் தூங்கிடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் கேட்டா இல்ல சும்மா அப்படி தூங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே லாங் ரன்ல ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்பே இல்லாததுனால உடம்பு ஃபுல்லா டயர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா ஆர்கனும் சர்வீஸ் பண்ணாம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபெயில் ஆயிட்டு போகும். ஸோ கார்டியாக் ஃபெயிலியர் போவாங்க, பிபி இல்லைன்னா பிபி வரும், ஸோ ஒன்னொன்னா வரும் அதுல. ஓகே, இப்போ ஸ்னோரிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாட் இஸ் பேட் ஸ்னோரிங்? இப்போ ராத்திரியில் ஒரு தடவை எந்திரிக்கிறேன், அது வந்து
பரவாயில்லையா? இல்ல மோர் தேன் ஒன்ஸ் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சுட்டு நீங்க சொன்ன மாரி தண்ணி தாகமா இருக்குன்ட்டு திரும்பி குடிச்சிட்டு தூங்கிர்றது. ஸ்னோரிங்கே ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு சில பேர் ரொம்ப டீப்பான ஸ்லீப்பில் இருக்கவங்க ஸ்னோர் பண்ணுவாங்க. ஓகே. பட் ரெகுலராகவே ஒருத்தர் ஸ்னோர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தா கழுத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே ஸ்னோர் பண்ணுவாங்க. ரெண்டாவது டங்கோட விட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பெருசாக இருக்குதுன்னா ஷார்ட் ரன்ல ஸ்னோரிங்காக இருந்தாலும் லாங் ரன்ல அது ஸ்லீப் ஆப்னியாக மாறும். இனிஷியலாக ஒரு டைம் தான் எந்திரிப்பாங்க. பட் போக 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 அது பெருசாக பெருசாக 2-3 வாட்டி எந்திரிக்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் இல்லை பட் அவங்க ஸ்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா தென் ஓகே தான். என்ன நம்ம பார்க்கலாம்னா டான்சில்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தால் அவங்களுக்கு ஸ்னோரிங் வரலாம். ஈவன் சும்மா அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஆ மூக்கு அடைச்சிருக்குன்னா கூட சில பேர் Snoring snore வரும். பண்ணுவாங்க. அது பட் temporary. அது பத்தி worry பண்ண வேண்டாம். அதை பற்றி ஒரு ஆனா ஒரு தடவைக்கு மேல எந்திரிச்சாங்கன்னா செக் பண்ணிடணும். கண்டிப்பாக அப்படி எந்திரிச்சிட்டே இருந்தாங்கன்னா அதனால அவங்களுக்கு லாங் ரன்ல ஃபஸ்ட்டு ஷார்ட் ரன்ல நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா தூக்கம் தானே அது ஒன்றும் பெருசு கிடையாது நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் லாங் ரன்ல அது ரொம்ப பாடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். இட் கிவ்ஸ் அ வெரி வெரி பிக் டோல் ஆன் அவர் பாடி. இல்லை நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொரட்டைனாலே அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பிகாஸ் கொரட்டை தானே அது நல்லா தூங்குறாங்க கொரட்டை விடுறாங்க. ஆமாம். பட் தே டோன்ட் see it as a health problem. பட் ஸ்னோரிங் ஆக்சுவலி இஸ் a health problem. நீங்கள் தண்ணி தாகத்துக்காக எந்திரிக்கிறதே ஸ்னோரிங்னாவே என்ன நடக்குது எல்லாரும் வாயை திறந்தான் தூங்குறாங்க. பிகாஸ் தே கான் breathe properly, இட்ஸ் obstructing, so they open their mouth. So once you open your mouth and take breaths, the throat is going to get dry. ஸோ ட்ரை ஆகிறதுனாலேயே தண்ணி தாகம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் தண்ணி தாகத்துக்கே எந்திரிப்பாங்க. ஆமாம். தட் இட் செல்ஃப் சேஸ் தட் இட் இஸ் பிகமிங் எ ப்ராப்ளம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்னோரிங் எப்போ சிக்னிஃபிகண்ட்னாக்கா மார்னிங் டைமில் தேர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் அப்படின்னாவே இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்னு அர்த்தம். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் மார்னிங் டயர்ட்னஸ்ஸு ஸ்லீப்பினஸ்ஸு நம்ம உட்காந்துக்கிட்டே தூங்கிடுறது நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்கும். நமக்கு ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுற வேலை வந்துட்டு சுறுசுறுப்பாக பண்ண முடியாது. சீக்கிரம் டயர்டாகி போகுது. அப்புறம் நடக்கும்போதும் டிசினஸ்ஸு தலை சுத்தல் மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்துச்சுனாவே தட் மீன்ஸ் த ஸ்னோரிங் ஹஸ் கான் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஹி ஹஸ் காட் எ சிக்னிஃபிகண்ட் ஸ்லீப் Sleep ஆப்னியா apnea. தோணும். ஸோ அப்போ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்லீப் ஸ்டடிலாம் பண்ணுவீங்களா? ஆமாங்க சார். ஸ்லீப் ஆப்னியா ஆக்சுவலாக அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெம் ஸ்லீப் நான் ரெம் ஸ்லீப்லாம் எப்படி போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவோங்க. ஸ்லீப் ஸ்டடியில் வந்துட்டு நிறையா வேரியபிள்ஸ் பார்ப்போம். ஏர் ஃப்ளோ உள்ளே எப்படி போகுது, ஸ்னோரிங் எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, ப்ளஸ் இன்னும் கரெக்டாக சொல்லி இஇஜி கூட பார்ப்பாங்க ஃபுல்லாக அதில் பார்த்துட்டு எஸ் அதில் ஸ்லீப் ரிலேட்டட் ப்ரீதிங் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் ஸ்லீப் ஆப்னியா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இருக்குதுன்னா அதில் காமிச்சு கொடுத்துரும் எவ்வளோ நேரம் அவங்க ஸ்னோர் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் அவங்களுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ கம்மியாகுது. ஏன்னா யூஸ்வலாக ஆக்சிஜன் கம்மியாகும். ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து மார்னிங் ஹெட்ஏக்ஸ் கூட இருக்கும். ஆமாம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். கார்பன் டை ஆக்சைடு நார்மல் லெவல்ஸ் வந்து ஒரு 40 to 45 இருக்கணும். பட் இவங்களுக்குலாம் 50 to 60 நார்மலாகவே இருக்கும். ஸோ அதனால் அவங்க எப்பயுமே ஒரு தூக்கத்தோட ஒரு கிடினஸோடய சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டு வி வில் கெட் அ டேட்டா. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு சஜஷன் கொடுப்போம். ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஸ்லீப் ஆப்னியாக்கு? ஸ்லீப் ஆப்னியாவுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இஃப் இட் இஸ் மைல்டுனா நல்ல டயட் எடுத்துக்கிட்டு நியூட்ரிஷன் நல்லா எடுத்துக்கிட்டு கூட வந்துட்டு நான் லைஃப் ஸ்டைல் நல்லா செடன்டரி லைஃப் ஸ்டைல் விட்டுட்டு வெளியே வாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரொம்ப எல்டர்லியாக இருக்காங்க. இது வந்து நம்ம படிக்கிறப்போ ஒரு 50 to 60 தான் வந்து ஸ்லீப் ஆப்னியாக்கான ஏஜென்ட் படித்தது போயிட்டு இப்போ 30 இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. 30ஸ்லேயே பார்க்குறோம் ஸ்லீப் ஆப்னியா. ஒரு வேளை வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி ரிலேட்டடாக இருக்குதுன்னா அதனால அவங்களுக்கு அதை பற்றி டயட்லாம் எடுத்துகிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லலாம். ஒரு வேளை அவங்க மாடரேட் டு சிவியர் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா ஒரு சிபேப்னு ஒரு மெஷின் கொடுப்போம். அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குற ஒரு மெஷின். இது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி நோஸ்லேயோ இல்லை நேஸோ ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவோம். அதோட சேர்த்து கொடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏர் கரெக்டாக உள்ளே போகும். ஸோ ஏர்வே கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால நைட் ஃபுல்லாக ஸ்னோரிங் கம்மியாக இருக்கும். நைட் ஃபுல்லாக தூங்குவான். மார்னிங் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நைட் அந்த கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கும். அதனால அவங்க நல்லா இருக்கும். பட் சில பேர் நான் சொன்னது இந்த மாதிரி மாஸ்க் சிபேப் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு மாஸ்க் போடுறதுனாலே தூக்கம் வரலன்னு வாங்க. அது இனிஷியலாக அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கும். நாம அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் நல்லா இருக்கிறேங்கிற ஒரு ஃபீல் எப்பயுமே இருக்கும். நீங்கள் அது கொடுத்து தான் எனக்கு இது வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. அதை அவங்களால ஏற்றுக்கிறதுக்கு முடியாது. நம்ம அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி கம்ஃபர்டபுளான ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் நிறைய பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நேசல் பில்லோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அது வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டாலரபிலிட்டி இருக்கும். வச்சுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு 2 days 3 days வச்சாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே தூங்குவாங்க. நைட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக தூங்குறதுனால மார்னிங் வந்து அவங்களால ஆக்டிவாக இருக்கும். சரி, இது சர்ஜரிலாம் எப்படி? யூஸ்வலாக சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டா டங் ரிடக்ஷன் சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த வாய் தாடை வந்து பின்னாடி போயிருக்கும். ஆமாம், அவங்களுக்கு கொஞ்சம் புல் பண்ணி அது பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. டங்கோட டயாமீட்டர் கம்மி
கம்மி பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்தது இந்த உவ்யூலான்னு சொல்லுவாங்க, அதோட சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரேடியோ அப்ளேஷன் மூலமாக பண்ணுறதுக்கு ஸ்டடீஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகே. பட் அதெல்லாம் இனிமேல் தான் வரணும். பட் மெயினாக நம்ம மேஜராக பண்ண வேண்டியது வந்து நல்ல நியூட்ரிஷன் அண்ட் வெரி குட் எக்ஸசைஸ். இப்போது ஆஸ்மான்னு சொல்கிறோம் இல்லையா, சிஓபிடி ஆர் எனி அலர்ஜிக் கண்டிஷன், அதுவும் ஸ்லீப் ஆப்னியாவும் கோஎக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கா? இருக்கும். ஆக்சுவலாக சிஓபிடி ஓஎஸ்ஐ வந்து கோஎக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா ஸ்மோக்கர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஓஎஸ்ஐ வரலாம். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு சிஓபிடின்னு ஒரு டிசீஸ் வரும். சிஓபிடி வந்துட்டு சப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ். அதாவது தியேட்டர்லாம் போனோம்னா அந்த ஆட் வரும், எம்பைசிமா புகைப்பிடிக்காதீங்க. ஸோ எம்பைசிமானா அது ஒரு சிஓபிடி. சிஓபிடினா அது வந்து நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு. நுரையீரலுக்கு வந்து காற்று குழாய் மூலமாக எல்லாம் இழுக்கிற காற்று உள்ளே போகும். ஸோ உள்ளே போயிட்டு அந்த காற்றுலேருந்து ஆக்சிஜன் பிளட்ல கலந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வரும். யூஸ்வலாக நடக்கிற விஷயம். பட் இவங்களுக்கு என்ன ஆகுனா உள்ளே போகிற அந்த காற்று குழாய்களே சுருங்கிடும். அதனால் உள்ளே போகிற காற்றோட அளவும் கம்மியாயிடும், ஆக்சிஜனும் கம்மியாயிடும், வெளியே இருந்து வர கார்பன் டை ஆக்சைடும் கம்மியாயிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கும். ஸோ இவங்க லாங் ரன்ல இந்த சிஓபிடி பேஷன்ஸ் அப்படியே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓவர்லாப் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லீப் ஆப்னியாவும் சேர்ந்து வரும். ஸோ இன்னும் அது மோசமான ஒரு கேட்டகரியாக வந்து உட்காருவாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே கம்மியாயிடும். இப்போது இன்னொரு கொஷன், ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஆன்சரபிள். நம்ம மாஸ்க்கெல்லாம் இப்போ கோவிட் வந்தப்பெல்லாம் போட்டோம். இதே பர்மனெண்ட்டாக போட்டால் இங்கே ஏர் பொல்யூஷன்லேருந்து ப்ரொடெக்ஷன் எந்த அளவு வரும்? இருக்கும் சார், நல்லா தான் இருக்கும். இப்போது ஜப்பான்லலாம் ஐவ் ஹர்ட் பீப்புள் வேர் மாஸ்க் அஸ் அ ரொட்டீன். மாஸ்க் போடுறது எப்பயும் நல்ல ஹேபிட் தான். மாஸ்க் ரெகுலராக போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய டிசீஸ் நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா கோவிட் அப்போ வந்துட்டு நிறைய கம்யூனிகபிள் டிசீஸோட அளவே வந்து கம்மியாச்சு கோவிட் அப்போ மாஸ்க் போடுறது. என்ன ப்ராப்ளம்னா மாஸ்க் ப்ராப்பராக வாங்கி போடணும். நிறைய பேர் யூஸ்டு மாஸ்க்கே திருப்பி போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா N95 ஒரு மாஸ்க் இருக்கு. N95 மாஸ்க் வந்து பார்ட்டிகல்ஸ் க்ளீன் பண்ணுங்கிறது அதோட அர்த்தம். அது வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரே மாஸ்க் போடுவாங்க. பட் அப்படி போடவே கூடாது. யூஸ்வலாக அந்த மாஸ்கோட வேலிடிட்டி 6 ஹவர்ஸ் தான். 6 to 8 ஹவர்ஸ்க்கு மேலே மாஸ்க்கை மாற்றிடணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா போட்டுக்கிட்டா we can at least protect something from infections and pollution. ஸோ அது ஆனால் பட் யூஸ் பண்ணுறதுக்கு விழிப்புணர்வு வேணும். இல்லை, பட் N95லாம் காஸ்ட்லி ஆச்சே. How good is cloth mask? ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் 6 ஹவர்ஸ்னாக்கா மார்னிங் டைமில் தூங்குற டைம் விட்டுனீங்கனாக்கா ஆல்மோஸ்ட் 3 மாஸ்க் வேணுமே ஒரு நாளைக்கு. ஸோ கிளாத் மாஸ்க்கு ஓகே தான் சார். கிளாத் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இண்டோரில் தான் இருக்கோம். நம்ம அவுட்டோர்ஸ் போகிற டைமிங் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இண்டோர்ஸில் நம்ம கண்டிப்பாக வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் ஏரியாவா இல்லை அப்படின்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம். வென்டிலேட்டட் ஏரியாவா இருக்குதுன்னா மாஸ்க் தேவையில்லை. அவுட்டோருக்கும் கிளாத் மாஸ்க் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப பொல்யூட்டட் ஏரியாஸ் இருக்காங்கன்னா போட்டுக்கலாம். ஐ மீன் ஐ கேன் ரிலேட் டு தட். ஏன்னா இப்போது கோவிட் டைம்லலாம் நம்ம வெளியில் வாக்கிங் போகிறப்போ அப்போ N95 வர்றதுக்கு முன்னாடி துணியை சுற்றிட்டு போவோம். போய் வாக்கிங் ஜாகிங்லாம் பண்ணிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபைன் மெட்டீரியலில் ஐ கேன் see the டஸ்ட், அந்த சூட் மெட்டீரியல், அந்த ஃபைன் டஸ்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ டெஃபினெட்லி கிளாத் மாஸ்க் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ். மேபி அந்த சமயத்தில் எல்லாரும் துணி மாஸ்க் எடுத்து போட ஆரம்பித்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிகபிள் டிசீசஸோட இன்சிடென்சஸ் கூட கம்மியாச்சு. ஆமாம். அண்ட் யூ கேன் ரெகுலர்லி வாஷ் இட். ஸோ Exactly. ரிப்பீட்டட்லி யூஸ் இட். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஐ திங்க் we have discussed many problems related to this modern century, right? Digital technology, sedentary life, I think air pollution, Smoking. so smoking. So I think all these இப்போ we have discussed so many things. So how do you think we can prevent this or the solutions for it? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம். இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் டெக்னாலஜி ஹவு டு யூஸ் இட், லைக் ஜுடிஷியஸ் யூஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். வேறு எப்படி பண்ணலாம்? as I said earlier, mindfulness, எதையும் அளவோட செய்யணும். that includes diet also, including physical activities. எல்லாத்தையும் அளவோட செஞ்சால் probably we can navigate through these ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினாக்கா இப்போ எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஐ திங்க். பட் ஒரு எனி மினிமம் பேசிக் ஒரு பேசிக் திங், இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஐடியலி ஸ்பீக்கிங் 10,000 steps a day இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு. அட்லீஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் 3,000 steps or 4,000 steps a day. ஸோ டு ஸ்டார்ட் அது வந்து ஒரு ஸோ பேசிக்கலி ஈச் பர்சன் ஹேஸ் காட் ஓன் பாடி இல்லைங்களா. ஸோ அதனால 10,000 ஸ்டெப்ஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அவங்களால என்ன முடியுது அண்ட் see if you can improve it. பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டயட்டிங்,
டயட்டில் வந்து இப்போது நம்ம டயட்டில் பார்த்தீங்கன்னா 30% கார்போஹைட்ரேட், 30% ஃபேட், 30% ப்ரோட்டீன், ரெஸ்ட் நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம ஆனால் 30% ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறதில்ல. கார்போஹைட்ரேட் சவுத் இண்டியன் டயட் ஹேஸ் அ ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக். ஸோ அதில் மைண்ட்ஃபுல்னஸ் 30%னா 30% மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எது வேணா இருக்கலாம். ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் அஸ். நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் இப்போ ஒரு ஈவன் டு ஹேவ் லைக் ஒரு செடன்ட்ரி லைஃப் சொன்னீங்க, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னாக்கா we have to have the mindfulness. So we should make sure that ஒரு half an hour 45 minutes உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னாவே இட்ஸ் டைம் டு கெட் அப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் கூட வந்துருச்சு, அதுவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது இட்ஸ் டைம் டு கெட் அப். ஸோ தட் மீன்ஸ் லாங் சிட்டிங் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஒரு 30-40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் உட்காருறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் அப், ஸ்ட்ரெச் அரவுண்ட், கொஞ்சம் நெக் ஸ்ட்ரெச் பண்ணலாம், பேக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், வாக் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் திஸ் வில் ஹெல்ப் இன் சால்விங் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. பேக் பெயின்ஸ் குறைச்சிக்கலாம், நல்லா ஸ்லீப் வரும். நெக் பெயின் குறைச்சிக்கலாம், ஸ்லீப்பும் பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் செஷன் ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we have discussed almost 1 hour ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மாடர்ன் ஹெல்த் இஷ்யூஸ், ஸோ ஹவு இட் அஃபெக்ட்ஸ் பீப்புள், ஸோ வாட் தே கேன் டூ, ஹவு டு பி மைண்ட்ஃபுல். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கூட நம்ம ஐ திங்க் it is better that we create some more of videos like this so that it will be helpful for the people around. So people also viewers, you can also follow us, follow our YouTube channel so that you ஃப்ரெஷ் வீடியோஸ் எதனா புது வீடியோஸ் வந்தால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி இது பார்க்கலாம். அப்புறம் ஐ திங்க் வெப்சைட் ஆல்சோ இஸ் தேர், ஒரு வெப்சைட் விச் இஸ் akaramclinicsalem.in. ஸோ வெப்சைட் இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஐ திங்க் யூ கேன் கோ இன் டு த வெப்சைட், செக் இன் டு த வெப்சைட். நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் காமன் ப்ராப்ளம்ஸ் விச் வி ஃபேஸ், நியூரோ ப்ராப்ளம்ஸ், அதோட வேஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், பல்மரி ப்ராப்ளம்ஸ், இந்த பிளாக்ஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு இன்னும் கூட எஜுகேஷன் டெஃபினட்டாக இன்ஃபர்மேஷன் விழிப்புணர்வு பெட்டராக இருக்கும். ஸோ ஐ திங்க் வில் எண்ட் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் மீ. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னும் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு மெயில் பண்ணலாம், வெப்சைட்லேயும் மெசேஜ் பண்ணலாம். இப்போது இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, vascularawareness.co.in. இதில் வந்து வாஸ்குலர் ஹெல்த் அண்ட் வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். எந்த டவுட்ஸ்னாலும் அதுலேயும் கேட்கலாம். தேங்க்யூ. Okay, thank you.